நடிகர் அரசியல்வாதியாக மாறுறாரு. வயது கம்மி, அவரோட அமைச்சரவையில் எல்லாம் இளம் வயதுக்கு சொந்தக்காரங்க. பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் வராது, ஒரு நல்ல ஆட்சி இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் நம்புறாங்க. அதில் நானும் ஒருத்தராக அதை நம்புகிறேன். நிறைய பிரச்சனைகள் அவருக்கு காத்து இருக்கு. 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த எண்ணிக்கையில் வந்து ஒரு சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல் என்பது அது தொடர் சிக்கல், அது இருக்கும். அதிமுகல இருந்து ஒரு சில பேர் பிளவுபட்டு அவங்க வந்து ஆதரவு தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நகர்வுகள் எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். ஒருவேளை இதற்கு அப்புறம் வேற யாரும் ஆதரவு தெரிவிக்கலைன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்போ வேணா வரலாம். சிபிஎம் ஆஃபீஸ் போங்க, சிபிஐ ஆஃபீஸ் போங்க, பஞ்சாயத்து சீக்கிரம் முடியும்னு கடைசியில் போகிறீங்க. 2 நாள் முன்னாடி போயிருந்தா அப்புறம் கவர்னரை போயிட்டு கவர்னர் ஒழிக்காது 118 குத்துட்டு போறாரு கவர்னர், அவ்வளோதானே. அப்போ ஒரு சில விஷயம் வந்து நான் நினைக்கிறேன் விஜய் அவர்கள் கிட்ட பேசுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஒரு சர்ச்சை ஒன்று வந்துச்சு, இவர் இஷ்டத்துக்கு ஏதோ பேச போனார், அப்புறம் கவர்னர் எப்போ அதில் என்ன அதை வண்டி படின்ற மாதிரி குறுக்கிட்டாரு மாதிரி ஒரு செவி வச்சு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் சொல்லணும்ல, நம்ம இஷ்டத்துக்கு பேசுகிற மாதிரி பேசக்கூடாது சார், இதெல்லாம் கஸ்டம்ஸ். கவர்னர் அலுவலகத்துக்கு வியாபாரிகள், பட தயாரிப்பாளர்களோட அரசியல்வாதி போவது அரசியலுக்கு அழகல்ல. ஆனால் விஜய் அவர்கள் அவரோட நண்பர்களை கிரானைட் குவாரி மைனிங் அந்த மாதிரி வியாபாரத்தில் இன்வால்வ் ஆயிருக்கவங்களும் கூட போகிறாங்க வராங்க. அப்போ அது என்ன சமிக்கையை காட்டுது? முதல் பார்வை. 2வது, ஐயா மார்ட்டின் அவர்கள் அந்த லாட்ரி வியாபாரம் பண்ணுற கூடவங்களை நீங்கள் வந்து சிறப்பு விருந்தினராக வரிசையில் இல்லை முக்கிய வரிசையில் உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்க. விஜய் அவர்கள் நான் வந்தோடனே வெள்ளரிக்கை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுவே ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி, எடப்பாடி அவர்கள் வந்து வந்த உடனே அவங்களுமே வெள்ளரிக்கையை வெளியிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் வெள்ளரிக்கை விடுறேன்னு சொன்னது மட்டும் வெளியில ஒரு பேசு பொருளாவே இருக்கு. அவர் வந்து அரசியல்ல இந்த காலதாமதம் பண்றதுக்கு இதை பண்றாரு. எல்லா அரசுலுமே வரும்போது கஜானா காலி தான். யாருமே வந்து கஜானாவை வந்து நிரப்பி வச்சுட்டு எல்லாம் போக மாட்டாங்க. ஒரு வீடு காலி பண்றீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? காலி பண்ணிட்டு தான் போவோம். மொத்தமா காலி பண்ணிட்டு எல்லா பொருளுக்கு எடுத்து ஃபேனு டியூப் லைட் எல்லாம் கட்டி தானே போவீங்க. அதேதான் அரசாங்கத்திலே நடக்கும். யதார்த்தத்தை பேசிக்கணும். உங்களுக்கு வந்து அதிகாரிகிட்ட நீங்க போல்டா சொல்லணும், நீங்க கையெழுத்து நான் போறேன், ஃபைல் எத்தணுவா மேம், எனக்கு தெரியும் ஃபினான்ஸ் எங்கேருந்து வர வைக்கணும் எனக்கு தெரியும். பட் இங்கே பிரச்சனை என்ன, விஜயால் அதை செய்ய முடியாது. ஏன்னா விஜய்க்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆஃபீஸர் வந்து சார் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ கோடி ஆகும் அப்படின்னும் போது பிளான் பி கிடையாது, தெரியாது. பெண் பாலியல் சீண்டல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது பெரிய பிரச்சனை, நாட்டில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, தலையாய பிரச்சனை, உடனடியாக கவனிக்க வேண்டிய பிரச்சனை. அதனால தான் முதலமைச்சரே அவர் கீழே வச்சிருக்காரு. அதோட சீரியஸ்னஸ் தெரியுது. ஆனால் அதற்கு போட்ட ஜியோ வந்து பற்றாக்குறையாக நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறேன். இப்போ போன வாட்டி திமுக ஆட்சியில் 1000 கேஸ் தான் இருந்தது. விஜய் அவர்கள் முதலமைச்சருக்கு அப்புறம் 6000 கேஸ் ஆகுதுன்னா 6000 கேஸை இவங்க மக்கள் வந்து சொல்கிறாங்கன்னு அர்த்தம். மக்களுக்கு இருக்க பிரச்சனையே சொல்கிறாங்க, அதை தீர்த்து வைக்கிறதுக்கு இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ 6 மடங்கு ஏறிச்சு அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுவாங்க விளக்கம் இதுவாக இருக்கும். ஏன் ஏறி இருக்கு, நீங்கள் காது கொடுத்து கேட்கல, நாங்கள் காது கொடுத்து கேட்குறோம். பெண்கள் வந்து இப்போ அண்ணன் விஜய் ஆட்சியில் நம்பிக்கையா இருக்காங்க, வந்து சொல்றாங்க, அப்படி எடுக்கணும். இன்னொரு சிக்கல் இருக்கு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல கோடீஸ்வரன் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. இப்போ வந்து அரசியல் சூழல்லையே ஒரு பெரிய பதற்றத்துக்கு அப்புறம் வந்து ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? நல்ல விஷயம். ஒரு நடிகர் அரசியல்வாதியா மாறுறாரு. வயது கம்மி, அவரோட அமைச்சரவையில் எல்லாம் இளம் வயதுக்கு சொந்தக்காரங்க. பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் வராது, ஒரு நல்ல ஆட்சி இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் நம்புறாங்க. அதில் நானும் ஒருத்தராக அதை நம்புகிறேன். நிறைய பிரச்சனைகள் அவருக்கு காத்து இருக்கு. அரசு வந்து இந்த 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த எண்ணிக்கையில் வந்து ஒரு சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல் என்பது அது தொடர் சிக்கல், அது இருக்கும். அதிமுகல இருந்து ஒரு சில பேர் பிளவுபட்டு அவங்க வந்து ஆதரவு தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நகர்வுகள் எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். ஒருவேளை இதற்கு அப்புறம் வேற யாரும் ஆதரவு தெரிவிக்கலைன்னா இந்த அரசானது அது ஒரு சிக்கலை எப்போ வேணா தொடர்க்கும். ஆட்சி வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்போ வேணா வரலாம். திராவிட முன்னேற்ற கழகம் 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அது வரலாம் யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி நடத்துகிறாரு, என்ன திட்டங்கள் கொண்டு வராரு, எப்படி என்ன பண்ண போகிறாருன்றதை உலகமே கூர்ந்து கவனிக்குது.
தமிழ் சமுதாயம் அவரை வந்து அந்த நகர்வுகளை வைத்து அவரை எடை போட்டு விடுவார்கள். ஒரு சிறந்த முறையில் முதல்வராக இருக்கிறாரா, இல்லை இவர் வந்து படத்தில் பேசின மாதிரி பண்ணியிருக்கிறாரா, இல்லை நிஜ வாழ்க்கையிலுமே அவ்வாறு அவர் திட்டங்கள் தீட்டுறாரான்றது பார்க்கணும். விஜய் அவர்கள் வந்து அந்த பதவியேற்புல பேசும்போது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழமா வச்சாரு. பவர் பர்சன் நான் மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்போ அதுக்கு முந்தின ஆட்சி அதிமுக ஆட்சிலையும் சரி திமுக ஆட்சிலையும் சரி ஒரு 2-3 பர்சன்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இது சொன்னது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்போ அல்லது அந்த அரசியல் வட்டாரத்திலேயே ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. ஏன்னா இப்போ செங்கோட்டையன் அணுகுனோம்னா அதிமுக பக்கத்துல இருந்து செங்கோட்டையன் அணுகுனோம்னா போய் விஜய் பாத்திரலாம், இப்படி ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து ஒவ்வொரு ஆள் சொல்ற பேச்சுக்கு இப்ப இவர் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இது எப்படி உங்கள் அனுபவத்துக்கு இல்ல சாமானியர்கள் பார்க்கிற பார்வைக்கு அது சரியாக தெரியும். நான் பத்திரிகையாளர், அரசியல்வாதியை நிறைய ஒரு 20-25 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது நான் எடுத்தோன்னே ஒருத்தர் சொல்ல வைத்து நான் நம்ப மாட்டேன். அவங்க நடந்துக்கிற நடவடிக்கையை வைத்து தான் நான் எடை போட முடியும். காலங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லும். ஆனா ஆரம்பம் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. கவர்னர் அலுவலகத்துக்கு வியாபாரிகள், பட தயாரிப்பாளர்களோட அரசியல்வாதி போவது அரசியலுக்கு அழகல்ல. ஆனால் விஜய் அவர்கள் அவரோட நண்பர்களை இல்லை பணபலம் படைத்தவர்களை, கிரானைட்டு குவாரி மைனிங் அந்த மாதிரி வியாபாரத்தில் இன்வால்வ் ஆகிருக்கவங்களாம் கூட போகிறாங்க வராங்க. அப்போ அது என்ன சமிக்கையை காட்டுது? முதல் பார்வை. ரெண்டாவது, ஐயா மார்ட்டின் அவர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் வந்து உட்கார்றாரு. அப்போ அவர் பண்ணுறது வந்து எங்கள் ஐயா நம்ம தாத்தா வள்ளலார் மாதிரி அடுப்பு வச்சு 4 பேருக்கு சாப்பாடு போடுற தொழில் கிடையாது. லாட்ரி என்பது நாட்டுக்கு கேடு. தமிழ்நாட்டில் பழைய முதலமைச்சர் லாட்ரியை ஒழித்தவர். அந்த லாட்ரி வியாபாரம் பண்ணுற கூடவங்கள நீங்கள் வந்து சிறப்பு விருந்தினராக வரிசையில் இல்லை முக்கிய வரிசையில் உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்க. இப்போ கட்சியிலேயே சார்ந்தவங்களே அது மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. ஊழல் பின்னணி, குற்றச்சாட்டுகள், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரி பின்புலம் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க. இது நான் பேசுறது ஃபேக்ட். இது நடந்திருக்கு. விஜய் அவர்கள் சொல்கிறது வார்த்தை. அப்போ அது வார்த்தை, இது ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் வராமல் அவர் வார்த்தை நிஜமாக்கி அது மக்கள்கிட்ட அவர் ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். அதை பார்த்து நன்றாக இருந்தால் அதை ரசித்து பாராட்ட வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அதில் தவறு எதனால் நடக்க வேணால் சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் பத்திரிகையாளராக. இப்போ வந்து நீங்க தான் சொல்லியிருந்தீங்க லாட்ரி அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க. அதுல வந்து மார்ட்டின் அவங்க ஆதவரோட மைத்துனர் அவரே சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஆதவ வந்து கொள்ளையடிக்காம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பிரஸ் மீட்லயே சொல்லியிருக்காரு. இது தான் குடும்பத்துல இருந்து வந்த ஒரு நபரை அவரே ஒரு விமர்சனத்துக்கு ஆளாக்குறாரு அப்படிங்கறத வந்து உங்க பாருங்க சார். அது குடும்ப தகராறு, குடும்ப காழ்ப்புணர்ச்சிக்காக அவர் சொல்றாங்க. அவர் அந்த பதவி இருக்க போற நேரத்துல அதாவது ஆதவ வந்து ஊழல் பண்ணா இல்ல ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானாதான் நம்ம அதை பத்தி பேசணும். இப்போது வந்து அவர் மீது அது அவங்க மாமன் மைத்துனர் தகராறுல அவங்க பேசுறாங்க. அது குடும்ப சண்டை. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். இப்போ அவர் வந்து லாட்ரி வியாபாரம் வந்து தமிழ்நாட்டில் பண்ணல. ஆனா அவரோட நடவடிக்கைகள், அவரோட அந்த வியாபார தன்மை மீது எனக்கு வந்து பிடிமானம் கிடையாது. பொதுவாக இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த லாட்ரி இது பண்ணுறவங்க அப்படின்றது வந்து ஒரு சில நம்ம வந்து கொஞ்சம் பூத கண்ணாடியோட தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் அதேமாதிரி சாராய ஆலை நடத்துகிறவங்க, கல்வியாளர் பேருன்றதில் கேபிட்டேஷன் ஃபீ அதிகமாக வாங்குறவங்க, அதெல்லாம் வந்து நம்ம வந்து இது ஒரு நல்ல வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு வங்கி நடத்துகிறதோ இல்லை வந்து ஒரு பெட்ரோல் பங்க் நடத்துகிறதோ இல்லை வந்துட்டு ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி அது மாதிரி வேலைகள் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஒரு பார்க்கணும், இது கரெக்டாக பண்ணுறாங்களா, என்ன ஏது, என்ன மாதிரி வகையான ஆட்கள், அவங்க கரெக்டாக வரியெல்லாம் கட்டுறாங்களா, சட்டத்துக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக போகுது. சட்டத்தில் இருந்தாலும் கூட சின் டேக்ஸ் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது பாவப்பட்ட வியாபாரங்கள் செய்யும்போது உங்களிடம் அதிக வருவாய் வந்து அரசு வந்து வாங்கும். அதற்கு பேர் சின் டேக்ஸ். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பெரிய சிகரெட் வியாபாரியாக இருக்கலாம், அதில் எனக்கு தெரிஞ்சு எந்த பெருமை இருக்கிற மாதிரி தெரியல. சிகரெட் என்பது இளைஞர்களையும் இளைய சமுதாயத்தையும் நாசம் செய்கின்ற ஒரு குடிசை தொழிலோ இல்லை அது பெரிய இண்டஸ்ட்ரியோ. நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வாங்க இல்லை சைக்கிளில் வாங்க, அது உங்கள் வசதிக்கு ஏற்றார். நான் என்ன தொழில் அப்படின்னும் பொழுது டிஸ்டிலரிஸ் வச்சுருக்கேன், சிகரெட் வியாபாரம் பண்ணுறேன், இல்லை லாட்ரி வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் இது மாதிரி வியாபாரம் செய்பவர்களை வந்து அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் நெருக்கம் காட்ட மாட்டாங்க. இப்போ நீ என்ன இருந்தாலும் நீ இந்த வியாபாரம் பண்ணுற, நீ 10 அடி தள்ளி இருப்பா, உனக்கு எதனா வேணா ஆள்கிட்ட சொல்லி அனுப்பு, அந்த ஆள் என்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னா. இப்போ என்ன வச்சு வெளியில் இருந்தவங்கலாம் உள்ளே வந்துட்டாங்க. அவங்களே முக்கிய பதவியில் இருக்கிறாங்க, அரசாங்கத்தையும் அவங்க நடத்துகிற மாதிரி ஆகிடுச்சு.
இது எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு நல்லது அப்படின்றத நான் பார்க்குற மக்கள் பறைக்குங்கிறேன். மற்றபடி அவர் ஆதவ் மீது அவரோட மைத்திரன் சொல்கிற அந்த கருத்து அதில் வந்து எனக்கு இன்னைக்கு தேதியில் உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒருத்தர் செய்யறதுக்கு முன்னாடியே அவர் செய்வார் அப்படின்னு சொல்கிறதுல வந்து அதில் முகாந்திரம் இல்லை. நாளைக்கு இப்போ அமைச்சராக ஆயிருக்காரு, அமைச்சராகி 24 மணி நேரம் ஆகலை, அதுக்குள்ளே இவர் அப்படி பண்ணுவாருன்றது அது அபாண்டம், அது அல்பத்தனமான ஒரு கருத்தாயிரும். ஒரு பத்திரிகையாளர் அப்படி நம்ம செய்யக்கூடாது. அவரும் விடணும், 6 மாதம் 1 வருஷம் விட்டுட்டு எப்படி போகுது, இந்த ஆட்சியில் என்னென்ன மாற்று நடக்குது, என்ன நடக்கலை, இன்னமும் டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறாங்களா, இல்லை பெண்கள் அந்த பஸ்ஸில் போகும்போது நடத்துனர் வந்து கண்ணியமாக நடத்துகிறாரா. ஏன்னா இலவசன்றதுனால தாய்மார்களுக்கோ தங்கச்சிகளுக்கோ போதிய மரியாதை கிடைக்கிறது இல்லை அப்படின்றது நானே என் செவி வழி கிராமங்கள்லேயும் ஒரு சில நகரங்கள்லையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க நம்ம போய் அவங்ககிட்ட யாருக்கு ஓட்டு போடுங்கன்னா கணக்கெடுத்த பொழுது பிரதானமாக சொன்னேன், எங்களுக்கு நாங்கள் இலவசமாக போகிறதுனால எங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல, மரியாதை கொடுக்கறதில்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே நிறுத்தாமல் தள்ளி போய் நிறுத்துறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் மாறுதா, எந்த அளவுக்கு மாறுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த பெண் சிங்கப்படை போட்டிருக்கிறாங்க, அது நல்ல ஐடியா தான். அது அவருமே விஜய் அவருமே சொன்னாங்க, எனக்கு கீழே தான் அது செயல்பட போகுது. அதுதான் நான் வரேன், நல்ல ஐடியா தான். இது வந்து அம்மா பேட்ரோல் சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் வந்து பண்ணப்பட்டது. அப்புறம் பிங்க் பேட்ரோல் சொல்லிட்டு சிட்டியில் போலீஸ் வந்துட்டு ஒரு இனோவா காரில் ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ எஸ்எஸ்ஐ எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து புதுசாக எதுவும் அங்கே வரல. பட் அதில் என்ன ஒரு நடைமுறை சிக்கலாக இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் பார்க்குறேன்னா, ஒரு ஐஜி லெவலில் ஒருத்தர் போடுறீங்க, அதுக்கு கீழே வந்து ஒரு எஸ்பி, அதுக்கு கீழே வந்து ஒரு 2 டிஎஸ்பி. சரி, இது ஓகே. ஐஜி லீவில் போனால் எஸ்பி டேக் ஓவர் போனார், எஸ்பிக்கு கீழே 2 டிஎஸ்பி, அது வரலாம் ஓகே. இன்ஸ்பெக்டர் வந்து 4 பேர் போட்டிருக்கீங்க, ஒரு எஸ்பி கீழே 4 பேருன்றது பத்தாது. இது தமிழ்நாடு பூரா பறக்கிற படம். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏன்னா இன்ஸ்பெக்டருங்க தான் ஃபீல்டில் போய் வேலை பார்க்க போகிறது. அப்புறம் எஸ்ஐ 8 பேர்னு நினைக்கிறேன், அப்புறம் 20 பேர். அப்போ அது கான்ஸ்டபிள் கோர்ட்டுக்கு போகிறது அதெல்லாம் அந்த வேலை ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்துக்குவாங்க. அப்போது நீங்கள் பெண் பாலியல் சீண்டல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது பெரிய பிரச்சனை, நாட்டில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை, தலையாய பிரச்சனை, உடனடியாக கவனிக்க வேண்டிய பிரச்சனை. அதனால தான் முதலமைச்சரே அவர் கீழே வச்சிருக்கார். அதோட சீரியஸ்னஸ் தெரியுது. ஆனால் அதற்கு போட்ட ஜியோ வந்து பற்றாக்குறையாக நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறேன். என்னன்னா சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் 4, தட் இஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஐஜி ரேங்க்கில் 1, எஸ்பி ரேங்க்கில் 1, 2 டிஐஜி, 4 ஐபிஎஸ். நான் ஐபிஎஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 8+4, அதாவது 8 எஸ்ஐ, 4 இன்ஸ்பெக்டர், 12 ஆச்சு, 20, 32 பேர். 32 + 4 36. நீங்கள் சொல்லுங்கள், இந்த 36 பேரை வச்சு தமிழ்நாட்டில் மொத்த பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. எனக்கு வேண்டியது அதுதான். நீங்கள் ஒரு பெண்ணாக பதில் சொல்லுங்கள். இல்லை, அவ்வளோதான். அப்போ இங்கே தான் அனுபவம் வேணுன்றதை நம்ம பார்க்கணும். நோக்கம் சரியாக இருக்குது, நோக்கம் நியாயமான நோக்கம், நல்ல நோக்கம். ஆனால் அதை செய்யும்போது திட்டமிடுதல்னும் போது அப்போ உங்கள் கூட இருக்கிற அதிகாரிகள் அந்த அளவுக்கு சிந்தித்து உங்களுக்கு ஒரு செயல் தாக்கமோ இல்லை வந்து அதுக்கு இப்படி கொண்டு போகணுன்றது தெரியல. நான் விஜய் அவர்களை இதுக்கு நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். விஜய் அவர்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு வந்து மேபி வாலண்டியர்ஸ் இன்னும் எடுக்கலாம், இல்லை வந்து ஒரு 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 குரூப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், ஒரு சில பேரை சமூக ஆர்வலர்களை எடுத்து வாலண்டியர்ஸாக இதில் சேர்க்குறதா, இல்லை இதில் கான்ஸ்டபிள்ஸை இன்னும் அதிகமாக ஆக்குறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பேர் 600 பேர் இருக்க வேண்டிய ஒரு படை அது. இப்போ பெட்டாலியன் நீங்கள் எடுத்தீங்க, இப்போ ஒரு கமிஷனர் எடுத்தீங்கன்னா சிட்டி போலீஸ் கமிஷனரோ இல்லை வந்து சென்னை கமிஷனர், கோயம்புத்தூர், மதுரை கமிஷனர் எடுத்திங்கன்னாமே ஒரு கமிஷனர் கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரெடியாகவே வந்து ஒரு 400-500 பேர் இருப்பாங்க, ரெடிலி டிஸ்போசபிள். இப்போ கமிஷனர் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, சார்லின் 3 டீம் இருக்கும், ஸ்காடு. அதாவது இப்போ எங்கேனா வந்து சண்டை கிண்டா ஆகுதுன்னா ரியாட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு கமாண்டோவில் ஒரு 50 பேர்லேருந்து 150 பேர் ரெடியாக இருப்பாங்க. அது வந்து விசில் அடிச்சு ஒரு தகவல் சொன்னால் போதும், பட்டுன்னு டக்கு வந்து இறங்கிடுவாங்க. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு கமிஷனருக்கு என்ன பலம் இருக்குமோ அந்த பலத்தை இந்த யூனிட்டுக்கு கொடுக்கணும். அப்போ தான் ஐஜிக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த ஐஜிக்கு கீழே வந்து இப்போது சிலை கடத்தல் இருக்குது, சிலை கடத்தலுக்கே கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலாக இல்லை இதில் பாதி அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க கடந்த காலத்தில். இப்போ சிலை கடத்தல்ன்றது அது வந்து சிலை, அது வந்து நமக்கு கடவுளாகவும் பார்க்கலாம், சிலையாகவும் பார்க்கலாம். அதுக்கு வந்து வெளிநாடு போகணும், பொறுமையாக விசாரிக்கலாம். ஆனால் சிலைக்கு உயிர் போக போகிறதில்ல, அது ஒரு பொருள். ஆனால் நிறைய வேலைகள் இருக்கும். அப்போ அது மாதிரி ஒரு யூனிட்டுக்கே வந்து 20 பேர் 30 பேர்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங், அது சைபர் கிரைம், அதுக்கு ஈக்குவலாக இது ஒரு செல்லாக வரணும். ஏன்னா இதனுடைய பிரச்சனை ஜாஸ்தி. நீங்கள் அதை குற்றங்களை குறைச்சதுக்கு பிறகு கம்மி பண்ணிக்க. அப்போ எனக்கு என்னென்னா ஒரு 500 பேர் 600 பேர் அந்த யூனிட்டில் இருந்தால்
ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 50 பேர். அப்போ அப்படி பார்த்தா கூட 40 மாவட்டத்துக்கு 2000 பேர் தேவைப்படும். சரி, அவ்வளோ வேணாம். நீங்கள் மாவட்டத்துக்கு ஒரு 10 பேர் போட்டீங்கன்னா கூட 400 பேர் ஆச்சு. 40 மாவட்டம் உங்களுக்கு பாராளுமன்ற தொகுதியில் பார்க்கும்போது அப்போ ஓகே, 400 பேருக்கு ஒரு யூனிட்டு, அதுக்கு ஒரு 2 எஸ்பி, அதுக்கு ஒரு ஐஜி, அதுக்கு கீழே வந்து ஒரு 20 இன்ஸ்பெக்டரு, ஒரு 40 எஸ்ஐன்னா அது கரெக்டாக வரும் ஃபார்மேட்டில். அதுக்கு வந்து வழக்கறிஞர்கள் தனியாக எடுக்கணும் இந்த துறைக்கு. ஏன்னா ஆல்ரெடி லோடு நிறைய இருக்குது. அப்போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு, கவர்மெண்ட் ப்ளீடரு, சிடிபிபி, அப்புறம் அட்வொகேட் ஜெனரல் அதெல்லாம் இருந்தாலும் இதுக்குன்ட்டுன்னு வந்து லீகல் டீமையும் நீங்கள் தனியாக அமைச்சிக்கணும். ஏன்னா இவங்க வழக்கு பதியப்பட்டு நடவடிக்கை எடுக்கும்போது கோர்ட்டுக்கு தான் போகணும். அப்போ அதை வேகப்படுத்துறதுக்கும் விரைவுபடுத்துறதுக்கும் ஆல்ரெடி பிபி ஆஃபீஸில் லோடு இருக்கும். அப்போ அதை பண்ணக்கூடாது. அப்போ வெறும் காவல்துறை ஒண்டி ஆள் கொடுத்தா பத்தாது, சட்டத்துறையிலேருந்து இதுக்கு ஒதுக்கி இருக்கணும். அப்போ ஒரு ஜீவோன்னு வரும்போது அந்த செயல் திட்டம் எப்படி பண்ண போகிறேன், எவ்வளோ நாளில் பண்ண போகிறேன், 3 மாதத்தில் இது, 3 மாதத்தில் இது, அதுக்கப்புறம் 3 மாதத்தில். நம்ம கார்பரேட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா phase 1, phase 2, phase 3 போட்டு ஒரு விஷன் இருக்கும். அப்போ அந்த விஷன் டாக்குமெண்ட்ல எல்லாம் கிளீனாக வந்துடும். முதலமைச்சரோட திட்டம் அப்படின்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். ஆஹா, இது இல்லடா ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற மாதிரி. அப்போ அப்படி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு 400-500 பேர் போட்டுட்டு 3 மாதத்தில் இது ஐடென்டிஃபிகேஷன், 3 மாதத்தில் வந்து இது டாக்குமெண்டேஷன், இது கேஸு, எவ்வளோ சீக்கிரமாக இதில் தீர்ப்பு வரத்துக்கு என்னென்ன பண்ண போகிறோம், இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது கிரைம் ரெக்கார்ட். அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி ஏற்றதுக்கு முன்னாடி பெண்கள் மீது எவ்வளோ குற்றம் இருந்தது, அடுத்த வருஷம் என்ன. அதாவது இப்போ கேஸ் ஏறிச்சுன்னா பெண்கள் மீது குற்றம் ஏறிடுச்சு அப்படின்றது பொருள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்ததுக்கப்புறம் குறைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை குறைச்சி காட்டுவாங்க. அந்த தப்பு பண்ணக்கூடாது. இவ்வளோ இருக்குது, இவ்வளோத்தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னா அப்படி தான் பார்க்கணும். நிறைய நேரத்தில் காவல்துறையில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, போன ஆட்சியை விட எங்கள் ஆட்சியில் வந்து கம்மி. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், எஃப்ஐஆரை கம்மியாக காட்டணும், கேஸை கம்மியாக காட்டணும். ஆனால் அதுதான் சமுதாயத்தில் நடக்குதானா? இல்லை. குறைச்சிருப்பாங்களான்னு பார்த்தா எதுவும் குறைச்சிருக்க மாட்டாங்க. குறைச்சிருவாங்க, காட்டுறதை குறைப்பாங்க. அது பண்ணக்கூடாது. இப்போ வனத்துறையில் நல்ல அதிகாரி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா நம்ம காட்டில் வந்து ஒரு 800 மான் இருக்குது, 8 சிறுத்தை இருக்குது, 2 டைகர் இருக்குன்னா 800க்கு 8 சிறுத்தை ஓகே, ஆனால் 2 டைகர் இருக்கக்கூடாது, கூட இருக்கணுமே. அது ஒரு கணக்கு இருக்குது, ப்ரே பிரெடேட்டர் ரிலேஷன்ஷிப். அது சம்டைம்ஸ் இறங்கும், சம்டைம்ஸ் இறங்கும். அதுதான் இயற்கை. அது மாதிரி இதை வந்து செயற்கையாக இந்த நம்பரெல்லாம் மாற்றாமல் கொள்ளாமல் ஃப்ரீயாக விடணும். இப்போ போன வாட்டி திமுக ஆட்சியில் 1000 கேஸ் தான் இருந்தது. விஜய் அவர்கள் முதலமைச்சருக்கு அப்புறம் 6000 கேஸ் ஆகுதுன்னா 6000 கேஸை இவங்க மக்கள் வந்து சொல்கிறாங்கன்னு அர்த்தம். மக்களுக்கு இருக்க பிரச்சனையே சொல்கிறாங்க, அதை தீர்த்து வைக்கிறதுக்கு இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ 6 மடங்கு ஏறிச்சு அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுவாங்க விளக்கம் இதுவாக இருக்கும். ஏன் ஏறி இருக்கு, நீங்கள் காது கொடுத்து கேட்கல, நாங்கள் காது கொடுத்து கேட்குறோம். பெண்கள் வந்து இப்போ அண்ணன் விஜய் ஆட்சியில் நம்பிக்கையாக இருக்காங்க, வந்து சொல்கிறாங்க, அப்படி எடுக்கணும். இல்லை இன்னொரு சிக்கல் இருக்குது, கணவனை பிடிக்கல, இல்லை வந்து ஃப்ரெண்டை பிடிக்கல அப்படின்னும் போது இந்த போலியான கேஸும் வரும். ஆண்களுக்கு வந்து இதில் ரொம்ப டிஃபென்ஸ் கம்மி. அதாவது எனக்கு வந்து இவர் அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, மீ டூ அப்படின்னு அதுவும் வரும். அதுக்கு வந்து ஒரு 3-4 பேர் இருக்கும். அந்த சைக்காட்ரிஸ்ட் அதை அப்சர்வ், உண்மையான கம்ப்ளைண்ட்டாக போலியான கம்ப்ளைண்ட்டாக செக் பண்ணுறதுக்கு அதான் வேலை இருக்குது நிறைய. இது வந்து எடுத்தவங்க உடனே ஒரு ஜியோவில் பண்ணுறது கிடையாது. அது எந்த அளவுக்கு ப்ராசஸ் தான் முக்கியம். இந்த ப்ராசஸ் கரெக்டாக சிஸ்டம் செட்டுன்னு பண்ணிட்டாங்கன்னா தென் that will be a very successful project. விஜய் அவர்கள் நான் வந்தோடனே வெள்ளரிக்கை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுவே ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி, எடப்பாடி அவர்கள் வந்து வந்த உடனே அவங்களுமே வெள்ளரிக்கையை வெளியிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் வெள்ளரிக்கை விடுறேன்னு சொன்னது மட்டும் வெளியில ஒரு பேசு பொருளாவே இருக்கு. இப்ப வந்தோடனே விஜய் அண்ணன் வந்து வெள்ளரிக்கை விட போறாங்கப்பா, எங்க அண்ணன் ஆட்சி அப்படி பாருங்க, அப்படிலாம் ஒரு பேசு பொருளா இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயம் நல்லது என்னன்னா, இன்னைக்கு ஒரு இளம் வயது ஒரு 20-25 வயசு இருக்கவங்களாம் ஸ்வேரிங் இன் செரமனி காலையில் நிறைய பேர் உட்காந்து பார்த்தாங்க. நம்ம இந்த டிஆர்பியை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் பார்ப்போம் இல்லைங்களா. பொதுவாக இந்த ஸ்வேரிங் இன் செரமனிலாம் இவ்வளோ பேர் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. இந்த கவுண்டிங் அன்னைக்கு பார்ப்பாங்க, பதவி ஏற்றுக்கிறது பார்ப்பாங்க, மறுநாள் எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்கிறதே நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அப்போ அதில் எக்ஸ்ட்ராவாக ஆள் பார்க்குறாங்கன்னா இளைஞர்களும் பார்க்குறாங்கிறது தான் பொருள். வழக்கமாக பார்க்குறத விட இளைஞர்களும் பார்க்குறாங்க. இது வரவேற்கும். அதுக்குன்ட்டுன்னு வெள்ளை அறிக்கை இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணாத மாதிரியும் வெள்ளை அறிக்கைன்றது இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அரசியல் புரிந்தவர்களுக்கோ அரசியல் தெரிந்தவர்கள் ஆல்ரெடி அறிந்த ஒரு விஷயம் தான் வெள்ளை அறிக்கை. அது ஐயா காமராஜர் காலத்துலேருந்து அண்ணா காலத்துலேருந்து பேசப்பட்டது. அன்னைக்கு இருந்த தலைமுறைகள் வந்து இன்னும் ஷார்ப்பாக இருந்தாங்க, பொலிட்டிக்கலி ஷார்ப்பாக இருந்தாங்க. அதனால் அன்னைக்கெல்லாம் அது அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து இருந்தாலும் அது பேசி போச்சு. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பிளாங்க் ஆகி போச்சு. பாலிடிக்ஸில் வந்து இளைஞர்கள் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணல. அதாவது திமுகவோட பழைய மாணவர் அணிக்கு இருந்த ஒரு ஈர்ப்பு, அதனுடைய ஒரு போராட்ட குணம் அதுக்கப்புறமா அது போயிடுச்சு.
அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அதை உணர்ந்து தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இளம் பெண்கள் பாசறை அதாவது மாணவர் அணி இருக்குது, இளைஞர் அணி இருக்குது, மகளிர் அணிக்கு இருந்தாலும் இளம் பாசறை அப்படின்னு ஆண்களுக்கு உண்டான தனி பாசறை, பெண்களுக்கு ஒரு பாசறைன்னு சொல்லிட்டு அது இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது திருப்பி மறுபடியும் அமுங்கி போயிடுச்சு. திமுக அதை ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணாங்க, உதயநிதி ஸ்டாலின் வச்சு ஓரளவுக்கு வந்தது. அதுதான் ஆனால் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த இளைஞர்கள் அரசியல் பேசுவது, அரசியல் புரிந்து கொள்வது, அரசியலில் டவுட் கேட்குறது அதிகமாகிருக்கு. இன்னொன்று நிறைய இடத்துல வந்து விஜய் அவர்களுக்கு பாராட்டி பேசணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தப்பாக பேசி அவங்க வந்து அந்த ட்ரால் ஆகுறாங்க. அதான் விஜய் நேற்று வந்து என்னால் உங்களுக்கு வந்து அசிங்கப்படுறீங்க, உங்களுக்கு கஷ்டன்றதெல்லாம் அவங்கள ஆறுதல் படுத்தியிருக்காரு. பட் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது இல்லையா. நான் வந்து பத்திரிகையாளராக வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய நபர் சமுதாயத்தில் சைரன் கார்லாம் இருக்கு அவருக்கு, யார் ஆட்சி இருந்தாலும் இல்லைனாலும் அவருக்கு இருக்கும். அந்த நபர்கிட்ட போய் அவர் பேரை சொல்லி அவரை பார்க்கணுன்னு அவர் திரும்பி பார்த்துட்டு அது நான் தான் அது அப்படின்ற. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, என்னோட ஆஃபீஸ்ல இருந்து சொல்லி அனுப்புறாங்க, இவர் தான் விவிஐபி, இவரை தான் நீ பேட்டி எடுக்க போறேன்னு. நான் போன இடத்துல அவர் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காரு, அவரை சுற்றி யாருமே இல்லை. அதனால அவர்கிட்டயே போயிட்டு ஒரு சாதாரண ஒரு ஆள்கிட்ட, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்ககிட்ட இல்லை ஓஏ கிட்ட போய் கேட்போம் இல்லையா, இவர் யாருங்க இவர் அப்படின்னா அவருக்கு கூச்சப்படுறாரு, என்ன நம்மள தெரியாம இருக்கிறாங்களே அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு நான் தான் பாதுன்றாரு. இந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி பத்திரிகையாளர் ஒரு சில போயிட்டு தாப்பாண்டியன் அவர்கள்கிட்டயே மைக்க போட்டுட்டு தாப்பா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, உங்களோட கருத்து என்ன தோழர் கேட்டிருக்காங்க. அப்புறம் அவர் மைக்க மூடிட்டு நான் தான் தாப்பாண்டியன் இருக்காரு. இது பத்திரிகையாளர்களுக்கு சமுதாய விழிப்புணர்வு இருக்க வேண்டிய நம்ம துறையிலேயே இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு. அப்படின்னும் போது விஜய் அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த இளம் ரசிகர்களோ இல்லை கட்சிக்காரர்களுக்கோ அந்த பிழை வரும், அவங்க தான் சரி சரி. மற்றபடி இது வெள்ளை அறிக்கைன்றது சும்மா டைப் பண்ணி கொடுக்கறதுன்றது ஒரு பார்வை, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அரசியல்ல அந்த காலதாமதம் பண்றதுக்கு இதை பண்றாரு. ஏன்னா இப்ப உடனே அவரே பேசும்போதே சொல்லி இருந்தாரு, கஜானாஃப்லாம் காலிப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு வார்த்தையை சொல்லி. அந்த விஷயத்துல யதார்த்தம்ன்றது ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுதான். எல்லா அரசனுமே வரும்போது கஜானா காலி தான், யாருமே வந்து கஜானாவை வந்து நிரப்பி வச்சுட்டு எல்லாம் போக மாட்டாங்க. இப்போ ஒரு வீடு காலி பண்றீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் போவோம். மொத்தமாக காலி பண்ணிட்டு எல்லா பொருள் கிருள் எடுத்து ஃபேனு டியூப் லைட் எல்லாம் கட்டி தானே போவீங்க. அதே தான் அரசாங்கத்துலேயும் நடக்கும். யதார்த்தத்தை பேசிக்கணும் நம்ம. அதே மாதிரி அரசாங்கத்துலேருந்து போகும்போது இந்த 2000 ரூபா 3000 ரூபாலாம் போட்டு எல்லாத்தையும் எதெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு போட்டு தான் போகிறாங்க. சரி, அதை போட்டதுக்கப்புறம் அரசுக்கு வருவாயே வரலையா? யாரும் சொத்து வரி தண்ணி வரியெல்லாம் கட்டலையா? கரண்ட் பில் கட்டலையா? அந்த பணம்லாம் எங்கே இருக்குது? ஸோ அப்போது உங்களுக்கு வந்து அதிகாரிகிட்ட நீங்கள் போல்டாக சொல்லணும், நீ கையெழுத்து நான் போகிறேன், ஃபைல் எத்தணுவா மேம், எனக்கு தெரியும் ஃபினான்ஸ் எங்கேருந்து வர வைக்கணும் எனக்கு தெரியும். பட் இங்கே பிரச்சனை என்ன, விஜயால் அதை செய்ய முடியாது. ஏன்னா விஜய்க்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆஃபீஸர் வந்து சார் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ கோடி ஆகும் அப்படின்னும் போது பிளான் பி கிடையாது, தெரியாது. ஒரே ஃபோக்கஸ்லயே இருப்பாங்க. அடுத்து எதுவும் அவருக்கு தெரியாதுங்க, அவர் புதுசாக வந்திருக்காரு. தெரிஞ்சவங்க கூட இருக்கிறாங்களான்னா அந்த அளவுக்கு இல்லைன்றது என்னோட புரிதல். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வருவாய் தான் பிரச்சனை அரசுக்கு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பேன் பண்ணோம் நம்ம, ஹோர்டிங்கை, இல்லீகல் ஹோர்டிங்ஸ். இன்னைக்கு சென்னையில் வந்து ஹோர்டிங் வந்து வைக்கக்கூடாது. என்ன கேட்டால் கார்பரேஷன் எம்பவர் பண்ணி ஹோர்டிங்கை வைங்க. இப்போ ரயில்வேல வைக்கிறாங்க, மாநகராட்சி அனுமதிங்க. கலைஞர் அவர்கள் ஒரு காலத்தில் வந்துட்டு ஆற்காடு வீராசாமி அவர்கள் அந்த துறையில் அது ஒரு ஐடியாலாம் கொடுத்துருந்தார். அப்போவே வந்து இது 3000-4000 கோடி இண்டஸ்ட்ரி, அவுட்டோர் ஹோர்டிங் இண்டஸ்ட்ரி வந்து ரெகுலரைஸ் பண்ணும். அது என்ன பிரச்சனைனா, இப்போ மழை காலங்களில் அது சாஞ்சி கிஞ்சி விழுந்துச்சுன்னா விபத்தாகும், புரியுதுங்களா? அப்போது ஒரு ரொம்ப ஹைட் வைக்கிறதுனா அது என்ன இரும்பு வைக்கிறாங்க, அது ரெகுலராக ரெனிவல் பண்ணணும், அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு தனி துறை ஒன்று உருவாக்கி பண்ணிங்கன்னா அது வந்து வருஷத்துக்கு ஒரு 10,000 கோடி கூட வருமானம் வரும் இந்த தமிழ்நாடு பூரா. அந்தளவுக்கு அதில் இது இருக்குது. பட் அது சம் காரணத்துக்கோசரம் நம்ம, அதாவது இந்த ஊரில் வந்து சாராயம் குச்சி கிட்னி வந்து லிவர் போய் சாவலாம், தெருநாய் கட்சி ரேபீஸ் வந்து நாய் மாதிரியே கத்தி சாவலாம், பாம்பு கட்சி மருந்து கிடைக்காம டிலே ஆகி சாவலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் விளம்பர பலகை வந்து மேலே ஊந்து செத்து போயிடுவோம். சரிங்க, நம்ம இப்போ வந்து ஒரு மிட் லெவலில் பார்க்கணும் எதுவுமே. அப்போது ஒரு துறையை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுருக்கீங்க. அது மாதிரி நிறைய துறைகள் வந்து எந்தெந்த துறையை வந்து ரிவைவ் பண்ண முடியும் இல்லை ரெஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி இப்போ இந்த டாஸ்மாகில் டெய்லி என்ன பார்க்குறோம் நம்ம, ஒருத்தர் இந்த ஜோம்பிஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும், 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தள்ளின்னு முண்டின்னு பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் வந்து உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் ஜொமேட்டோலையோ ஸ்விக்கிலையோ இல்லை அரசே டாஸ்மாக்னு ஒரு ஆப்பை ஒன்று போட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்சல் கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். போய் நேராக டாஸ்மாக்லேருந்து வாங்கிட்டு வர வீட்டில்
பண்ணால் அரசுக்கு வருவாய் கூட வருமா வராது? வரும். ஏன் பண்ணக்கூடாது? நீங்கள் தான் விற்கிறீங்க, நீங்கள் விற்கிறீங்க, அவங்க குடிக்கிறாங்க, முனையில் போனால் போலீஸ் பிடிக்கிறாங்க. இது என்ன, இது கள்ள கூட்டணி மாதிரி இருக்குது. இவரே கொடுப்பாராம், அப்புறம் இவரே பிடிப்பாராம். அதுக்கு வீட்டு அட்ரஸ்ஸு போட்டுட்டு ஆன்லைனில் பேமெண்ட் போயிடுச்சுன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இது வெளியாளுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த காசை வந்து பாவத்தை சம்பாதிக்கிறது அரசாகி போச்சு, அரசே அதையும் அனுபவிட்டு. அப்போ சர்வீஸ் ப்ரொவைடரை போட்டு ஒரு ஆப்பை போட்டு நீங்கள் வந்து அதை வீடுக்கு டெலிவரி பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்கணும். வாங்குறவங்க யாரு? இப்போ உதாரணத்துக்கு 18 வயசு கீழே இருக்கிறவங்க கிட்ட அது போகக்கூடாது. அப்போது அந்த ஆதார் எல்லாம் சீட் பண்ணி ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி வரணும். அந்த கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணால் தான் அது வரணும். எல்லாருக்கிட்டையும் அது போகக்கூடாது. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அது கரெக்டாக போதா அதை செக் பண்ணணும். ஏதோ விற்கிறது என் கடமை அதனால் நான் விற்றுட்டேன் அப்படி கிடையாது. கண்ணியமான முறையில், நியாயமான முறையில், பில்லோட, சிறுவர்கள் கையில் சாராயம் போகாத முறையில் நீங்கள் அதை விற்கிறீங்கன்னா ரைட்டு. தெருக்கு ஸ்கூல் பக்கத்தில் திறந்து வச்சுக்கிறீங்க, காலேஜ் பக்கத்தில் திறந்து வச்சுக்கிறீங்க, கோயிலுக்கு முனையில் இருக்குது. அதாவது 100 மீட்டர் 200 மீட்டர் விடுறாங்க, விட்டவொன்னே வருது இல்லை அது. அப்போது கடைகளையும் குறைக்கலாம். இப்போது இது பண்ணும்போது என்ன ஆகும்? கடைகள் குறைக்கிறீங்களா, அப்போது பெண்கள் வந்து அந்த பக்கம் போக முடியுதா? இப்போ ஒரு சில வீடு இந்த டாஸ்மாக் பக்கத்தில் வீடு இருக்குன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கால, எப்போ பார்த்தாலும் எவ்வளோ ஒருத்தர் 4 பேர் குஷ்டு கத்திக்கிட்டு இருப்பான், சண்டை போடுவான். அப்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், அதுதான் மாற்று. இது இந்த அளவுக்கு புத்தி கூர்மை, எந்த அளவுக்கு செயல் திட்டம் பண்ணுவீங்களா? அதான் பார்க்கணும். இது மாதிரி பேசிகிட்டே போகலாம். பட் எனக்கு என்னென்னா ஒரு சில நேரத்தில் எனக்கு திட்டு விழுது, எதுக்கு இதெல்லாம் உனக்கு, நீ எதுக்கு சொல்கிறேன்? அவங்களுக்கு நல்லது பேசினாலே இங்கே அப்படித்தானே. நல்லது பேசினா அப்படி தான். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், சிபிஎம் ஆஃபீஸ் போங்க, சிபிஐ ஆஃபீஸ் போங்க, பஞ்சாயத்து சீக்கிரம் முடியும்னு. கடைசியில் போகிறீங்க. 2 நாள் முன்னாடி போயிருந்தா அப்புறம் கவர்னரை போயிட்டு கவர்னர் ஒழிக்காது 118 குத்தா குத்துட்டு போகிறாரு கவர்னர், அவ்வளோதானே. அப்போ ஒரு சில விஷயம் வந்து நான் நினைக்கிறேன் விஜய் அவர்கள்கிட்ட பேசுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. மேபி அந்த தயக்கம் இருக்கு. அது அவங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு சர்ச்சை ஒன்று வந்துச்சு. இவர் வந்து இவர் இஷ்டத்துக்கு ஏதோ பேச போனார், அப்புறம் கவர்னர் எப்போ அதில் என்ன இருந்தோ அதை வண்டி படின்ற மாதிரி குறுக்கிட்டாரு மாதிரி ஒரு செவி வச்சு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் சொல்லணும்ல சார், நம்ம இஷ்டத்துக்கு பேசுகிற மாதிரி பேசக்கூடாது சார், இதெல்லாம் கஸ்டம்ஸ். ஜோசப் விஜய் என்னும் நான் உளமாற இல்லை இறைவன் வழியில் உறுதி ஏற்கிறேன், ரகசிய காப்பீடு, சொந்த விருப்பு வெறுப்புன்றது வந்து பல வருஷமா அப்படிதான் இருக்குது. அதுல வார்த்தை கூட்டுறதோ குறைக்கிறதோ பண்ணக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபாநாயகர் உஷாரா கரெக்டா வச்சிருக்கிறாரு அந்த லைனை. சபாநாயகரோட அசம்பிளியில செக்ரட்டரி இருக்கிறாங்க சீனிவாசன், அவரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர். அவரோட வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லி முன்கூட்டியே ஏன்னா நிறைய பேர் புது எம்எல்ஏஸ் இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக எம்எல்ஏஸ் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு தான் ஏற்றுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட், சீனியாரிட்டி பிரகாரத்தில் கூப்பிடுவாங்க பதவி ஏற்பு. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. அப்போ சொல்கிறாங்க இதில் எதுவும் கூட்டவும் கூடாது, அங்கே போயிட்டு எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசிடக்கூடாது. அங்கே வந்து அது ஒரு லைன் இருக்குது, இந்த லைனுக்குள்ளே பேசிட்டு தான் வரும். அதான் அது மாதிரி இன்னும் நிறைய பயிற்சி தேவைப்படுது. ஒரு அமைச்சர் எம்எல்ஏ சர்டிஃபிகேட் வீட்டில் வச்சுட்டு போய் இன்னைக்கு பதவி ஏற்பதான் தாமதம். இது என்ன ஸ்கூல் ஆல் டிக்கெட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமா? ஆல் டிக்கெட் அப்பவே ஆல் டிக்கெட் இல்லைன்னா பக்குன்னு இருக்கும். இது எம்எல்ஏ சர்டிஃபிகேட்டை ஒரு சபாநாயகர் கிட்ட எடுத்து போய் சப்மிட் பண்ணோம், ஆஃபீஸில் அதை அக்னாலேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பதவி ஏற்பு நடக்கும். அது ப்ரோட்டோக்கால் பேப்பர் வேறு, அதை சரியாக செய்யலை. அப்போது உங்களுக்கு யார் பயிற்சி கொடுக்குறது, உங்களுக்கு யார் சொல்லி தர்றது? இது இப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி யாருன்னா இப்படி ஆயிருக்கா? இல்லை. இதுக்கு முன்னாடி யாருன்னா அமைச்சர் எம்எல்ஏ சர்டிஃபிகேட் வீட்டில் வந்து வச்சுருக்காங்களா? இல்லை. எதுக்கு? அப்போது இதுதான் வந்து இன்னைக்கு இளைய சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயம்.